Hello students, இந்த வீடியோல நம்ம boric acid பார்க்கலாம். So boric acid அப்படின்றது it is one of the compound of boron. So அதனுடைய formula பார்த்தோம் அப்படின்னா H3BO3 அப்படின்னு எழுதலாம் அல்லது BOH thrice அப்படின்னு எழுதலாம். So இந்த boric acidக்கு இன்னொரு ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is also called as orthoboric acidன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது இதனுடைய preparation பார்க்க போறோம். சோ எப்படி வந்து boric acid நம்ம prepare பண்ண போறோம்னு பார்க்கலாம். சோ boric acid வந்து ரெண்டு ஓர்ஸ்ல இருந்து நம்ம prepare பண்ணலாம். அதாவது ரெண்டு compoundsல இருந்து prepare பண்ணலாம். ஒன்னு வந்து borax, இன்னொன்னு வந்து colemanite. சோ first preparation வந்து நம்ம borexல இருந்து பார்க்கலாம். சோ Na2B4O7 இதுக்கு பேரு borax. So in the borax la when we treat this borax with sulfuric acid, so acid கூட sulfuric acid கூட இதை நம்ம treat பண்ணணும் அப்படின்னா நமக்கு sodium sulfate, so Na2SO4 என்றது sodium sulfate plus boric acid கிடைக்குது. ஸோ இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் 4 போரான் இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம 4 போட்டுக்கிறோம். மீதி எல்லாம் SO4 இங்கே ஒன்றே தான் இருக்குது. சோடியம் Na2 இங்கேயும் Na2 தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 3s are 12, இங்கே வந்துட்டு ஒரு 2 இருக்குது, இங்கே வந்து ஒரு 2 இருக்குது. ஸோ இங்கே நம்ம போட முடியாது, அதனால் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ 2, இங்கே 12, இங்கே 2, ஸோ நம்மளுக்கு இன்னும் 10 வேணும். ஸோ இந்த இடத்துல நம்ம 5 போட்டோம்னா பேலன்ஸ் ஆகிடும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் கோல்மனைட் ஓர். ஸோ கோல்மனைட் Ca2B6O11 இது கோல்மனைட். இதில் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் பாஸ் பண்ணும்பொழுது, ஸோ வென் sulfur dioxide gas is passed over colemanite ore, we get calcium bisulfite. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சல்ஃபைட் கிடைக்குது, bisulfite plus boric acid. ஸோ இதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோன்னா இங்கே 6 போரான் இருக்குது. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இங்கே 6 போடலாம். இங்கே கால்சியம் 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு சல்ஃபர் எத்தனை ஆகிடுது, இங்கே 2 × 2 4. ஸோ இந்த இடத்துல 4 போடுறோம். அடுத்தது ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 2, இங்கே ஒரு 2, ஸோ 2 × 2 4, இங்கே ஒரு 18. ஸோ 4 + 18 வந்து 22. இங்கே நம்மளுக்கு 2 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம 11 போட்டோன்னா 22 வரும். ஸோ போரக்ஸில் இருந்தும் கோல்மனைட்டில் இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது போரிக் ஆசிட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ஸோ போரிக் ஆசிட் அப்படின்றது இட் இஸ் அ கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல். ஸோ இதுக்கு வந்து கலர் கிடையாது, கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல். ஸோ நம்மளுக்கு இது சாலிட் ஃபார்மில் தான் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இட் இஸ் வெரி வீக் மோனோபேசிக் ஆசிட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரல் டெஃபினிஷன் ஃபார் ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்துட்டு புரோட்டானை கொடுக்கணும், டொனேட் பண்ணணும், புரோட்டானை டொனேட் பண்ணணும். ஆனால் இந்த போரிக் ஆசிட் புரோட்டானை டொனேட் பண்ணாமல் இது வந்து OH மைனஸை என்ன பண்ணுதுன்னா அக்செப்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம போரிக் ஆசிடை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாட்டரில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போது போரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் H3BO3, இதை எடுத்து நம்ம வாட்டரில் ஆட் பண்ணும்பொழுது ஸோ 2 வாட்டர் மாலிக்யூல் இது கூட ரியாக்ட் ஆக போகுது. இந்த 2 வாட்டர் மாலிக்யூலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் H2Oவாக அப்படியே இருக்கட்டும், இன்னொரு வாட்டர் மாலிக்யூல் பார்த்தோம் அப்படின்னா H + OH- எடுத்துக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த OH-, ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த H3BO3 நான் இப்படி எழுதுறேன், BOH
த்ரைஸ்ன்னு எழுதுகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த போரான், இதில் இருக்கக்கூடிய இந்த OH மைனஸ், அதாவது H ப்ளஸ் OH மைனஸில் இருக்கக்கூடிய இந்த OH மைனஸை எடுக்கும், அக்செப்ட் பண்ணும். ஸோ எடுத்ததுன்னா இது என்னவா மாறுது நம்மளுக்கு? BOH. இப்போ 3 OH இருந்தது, இப்போ அந்த இடத்துல எத்தனை OH ஆயிடுது? 4 OH ஆயிடுது. ஸோ மைனஸ் ஆகுது. அப்போ மீதம் இந்த வாட்டர் என்ன ஆகும்? இந்த H2O இந்த ஒரு H பிளஸ் கூட சேர்ந்தது அப்படின்னா நம்மளுக்கு H3O பிளஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த பார்ட்டும் பார்த்தோன்னா தே ஆர் இன் ஈக்குவலிபிரியம். ஸோ போரிக் ஆசிட் அப்படின்றது புரோட்டானை டொனேட் பண்ணுறதுக்கு பதிலாக OH மைனஸை அது அக்செப்ட் பண்ணுது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் வித் NaOH. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட இது 2 டைப்பில் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஒன்று ஒரு மாலிக்யூல் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட, இன்னொரு ரியாக்ஷன் வந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வித் 1 மாலிக்யூல். ஸோ NaOH plus boric acid நமக்கு NaBO2 plus water molecule கொடுக்குது. ஸோ NaBO2 அப்படின்றது சோடியம் மெட்டாபோரேட். இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் சோடியம் 1 1 தான், போரான் இங்கேயும் 1 1 தான். ஸோ ஹைட்ரஜன் மட்டும் பார்த்தா போதும், இங்கே 1 இங்கே ஒரு 3, ஸோ 4, இங்கே 2 தான் இருக்குது. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 2 போட்டால் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதில் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வித் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ 2 NaOH ப்ளஸ் போரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா நமக்கு போரெக்ஸ் கிடைக்குது. Na2B4O7 ப்ளஸ் H2O. ஸோ Na2B4O7 அப்படின்றது போரெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், which is also called as sodium tetraborate. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 2 இங்கே 2 Na பேலன்ஸ் ஆகிடுச்சு. இங்கே போரான் வந்து 4 இருக்குது, இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ 4. இப்போ நம்ம ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா 4 3s are 12, 12 plus 2 14. ஸோ இங்கே 2 தான் இருக்குது. பேலன்ஸ் பண்ணோன்னா நம்ம 7 போட்டால் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஆக்ஷன் ஆஃப் ஹீட் பார்க்கணும். ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஹீட் வந்து நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா போரிக் ஆசிட் H3BO3 நம்ம ஹீட் பண்ணுறோம் அட் 373 கெல்வினில். ஸோ ஹீட் பண்ணும் பொழுது 373 கெல்வினில் இந்த போரிக் ஆசிட் வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலை லூஸ் பண்ணுது. ஸோ ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இதில் நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? வாட்டர்னா இதுலேருந்து 2 ஹைட்ரஜனும் இதுலேருந்து ஒரு ஆக்சிஜனும் வெளியில் போயிடுது. ஸோ பேலன்ஸ் வந்து இதில் ஒரு ஹைட்ரஜன், போரான், O2. ஸோ இதுக்கு பேர், இந்த HBO2க்கு பேர் மெட்டாபோரிக் ஆசிட். ஸோ போரிக் ஆசிட் 373 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு மெட்டாபோரிக் ஆசிட் கிடைக்குது. இப்போ இந்த மெட்டாபோரிக் ஆசிட் ஃபர்தராக ஹீட் பண்ணணும் அப்படின்னா அட் 413 கெல்வினில் 413 கெல்வினில் இதிலிருந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போயிட்டு நம்மளுக்கு வந்து டெட்ராபோரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ டெட்ராபோரிக் ஆசிட் ஃபார்முலா H2B4O7 ப்ளஸ் வாட்டர் மாலிக்யூல். ஸோ பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 4 போரான் இருக்குது, அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? 4 போடுறோம். ஸோ போட்டோன்னா எல்லாம் பேலன்ஸ் ஆயிரும். அடுத்தது இதுக்கு பேர் டெட்ராபோரிக் ஆசிட். இந்த டெட்ராபோரிக் ஆசிடை H2B4O7 இன்னும் நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம். எப்போ வரைக்கும்னா till the red hot condition வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா இதிலிருந்து ஃபர்தராக என்ன ஆக ஆரம்பிக்கும்? திருப்பி வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போகும். ஸோ வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போச்சுன்னா இந்த 2 ஹைட்ரஜன் போயிடுது, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் போயிடுது. அப்போ மீதம் நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? B4O6ன்னு இருக்கும், அது B2O3ன்னு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 2
B2O3 போரான் ஆக்சைடு அல்லது போரிக் அன்ஹைட்ரைடு. ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஹீட் பார்த்தோன்னா போரிக் ஆசிட் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் கொடுக்குது. 373 கெல்வின்ல மெட்டாபோரிக் ஆசிடும், 413ல இந்த மெட்டாபோரிக் ஆசிட் நம்மளுக்கு டெட்ராபோரிக் ஆசிடையும், ரெட் ஹாட் கண்டிஷன்ல இந்த டெட்ராபோரிக் ஆசிட் நம்மளுக்கு போரான் அன்ஹைட்ரையும் கொடுக்குது. ஸோ ஒரு ஸ்டெப்லையும் நம்மளுக்கு ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆக்ஷன் ஆஃப் அமோனியா. ஸோ ஆக்ஷன் ஆஃப் அமோனியால என்ன ஆகுது அப்படின்னா போரிக் ஆசிட் இஸ் ஃபியூஸ்டு வித் யூரியா. போரிக் ஆசிடை நம்ம யூரியா கூட ஃபியூஸ் பண்ணி தென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் அமோனியா அட்மாஸ்பியர். ஸோ நம்ம எப்படி ஒரு இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர் மெயின்டைன் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், அமோனியாவை அந்த ஃபியூஸ்டு போரிக் ஆசிட் கூட பாஸ் பண்ண போறோம். பாஸ் பண்ணி எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணா 800 to 1200 கெல்வின் மெயின்டைன் பண்ணும். ஸோ ஈக்குவேஷன் போரிக் ஆசிட், அதாவது போரிக் ஆசிட் விச் இஸ் ஃபியூஸ்டு வித் யூரியா. இதில் நம்ம அமோனியா கேஸ் பாஸ் பண்ணுறோம் அண்ட் த டெம்பரேச்சர் இஸ் 800ல இருந்து 1200 கெல்வினுக்கு மெயின்டைன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு BN கிடைக்குது. ஸோ BN அப்படின்னா போரான் நைட்ரைடுன்னு பேர். பிளஸ் வாட்டர் மாலிக்யூல். ஸோ அமோனியா கூட போரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா போரான் நைட்ரைட். ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுலேயும் போரான் ஒன்று தான், நைட்ரஜன் ஒன்று தான். ஸோ வாட்டர் மட்டும் பார்த்தா போதும். இதில் ஹைட்ரஜன் இதில் 3 ஸோ டோட்டலாக 6, இங்கே ஏற்கனவே 2 இருக்கு. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 போட்டால் பேலன்ஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் ஃபார் போரேட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாம்பிள்ல போரேட் இருக்கா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கான டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் செய்யணும்னா நம்மளுக்கு சாம்பிள் ஒன்று தேவை, எத்தில் ஆல்கஹால் வேணும், பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ நம்ம இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ H3BO3. ஸோ H3BO3 அதாவது போரிக் ஆசிட்னா நம்மளோட சாம்பிள் காம்பவுண்ட்ல போரிக் அதாவது போரேட் இருக்குது அப்படின்னா அப்படி கன்சிடர் பண்ணி இந்த ரியாக்ஷன் எழுதுறோம். பிளஸ் இந்த ரியாக்ஷனுக்கு எத்தில் ஆல்கஹால். இந்த ரியாக்ஷன் எப்போ பாசிபிள் அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நம்மளோட சாம்பிள்ல இருக்கக்கூடிய இந்த போரான் இந்த எத்தில் ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய இந்த ஈத்தாக்சி குரூப் கூட சேரும். ஸோ சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ட்ரை ஆல்கில் போரேட் கொடுக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு எத்தில் குரூப் இருக்கு. ஸோ ட்ரை எத்தில் போரேட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் பிளஸ் வாட்டர் மாலிக்யூல். ஸோ இந்த இடத்துல BB ஒன்று தான், ஆனால் இந்த இடத்துல OC2H5 3 இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கிறோம், 3 ஆட் பண்றோம். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 ஹைட்ரஜன், இங்க ஒரு 3 ஹைட்ரஜன். ஸோ டோட்டலா 6. ஸோ இந்த இடத்துல நம்ம 3 போட்டோம்னா பேலன்ஸ் ஆயிடும். இப்போ எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது நம்மளுடைய சாம்பிள்ல போரேட் இருக்கு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் இந்த வேப்பரை நம்ம எரிச்சோம் அப்படின்னா அதனுடைய ஃப்ளேம்னுடைய டிப்பு பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர்ல எரியும். ஸோ கிரீன் எட்ஜ்டு ஃப்ளேம் நம்மளுக்கு கொடுத்தது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட சாம்பிள்ல போரேட் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை கிரீன் எட்ஜ்டு ஃப்ளேம் இல்லை அப்படின்னா சாம்பிள்ல போரேட் இல்லை. ஸோ இந்த ரியாக்ஷன் டெஸ்ட் ஃபார் போரேட்டுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைட். ஸோ போரான் ட்ரைஃப்ளூரைட் ஃபார்முலா என்ன, BF3. நம்ம என்ன பண்ண போறோம், போரிக் ஆசிட்ல இருந்து போரான் ட்ரைஃப்ளூரைட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ அது ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா CaF2. CaF2னா கால்சியம் ஃப்ளூரைட். இதுல நம்ம போரிக் ஆசிட் ஆட் பண்ணி சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண போறோம்.
ஸோ ஆட் பண்ணின உடனே இதில் இருக்கக்கூடிய கால்சியம் இதில் இருக்கக்கூடிய சல்ஃபேட் கூட சேர்ந்து கால்சியம் சல்ஃபேட்டாக போயிடுது. இதில் இருக்க போரான் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளூரின் கூட சேர்ந்து போரான் ட்ரைஃப்ளூரைடாக போயிடுது. மீதி நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல் கிடைக்கும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து 3 ஃப்ளூரின் இருக்குது, இதில் 2 ஃப்ளூரின் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணணும்னா 6ன்னு வரும். ஸோ இங்கே நம்ம 2 போட்டோம் அப்படின்னா 6 ஆகிடுது, இங்கே 3 போட்டோம்னா 6 ஆகிடுது. இப்போ கால்சியம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ பேலன்சிங்காக இந்த இடத்துல 3 போடுறோம். இப்போ சல்ஃபேட் என்ன ஆகிடுது? 3 ஆகிடுது, இங்கே எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ பேலன்சிங்காக இந்த இடத்துல நம்ம எத்தனை போட போகிறோம்? 3 போட போகிறோம். சரியா? இப்போ இந்த இடத்துல போரான் எத்தனை வந்துருச்சு? 2ன்னு இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல 2 போட போகிறோம். இப்போ ஹைட்ரஜன் பார்க்கணும். ஹைட்ரஜன் வந்து இங்கே 2 3s are 6, இங்கேயும் 2 3s are 6. ஸோ டோட்டலாக 6 + 6 12. இங்கே எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ 12 வேணும்னா இந்த இடத்துல நான் எத்தனை போடணும்? 6 போடணும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைடு அப்படின்றது கால்சியம் ஃப்ளூரைடு கூட போரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு போரான் ட்ரைஃப்ளூரைடு கிடைச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆக்ஷன் வித் சோடா ஆஷ். ஸோ சோடா ஆஷ் அப்படின்னா சோடியம் கார்பனேட், அதை தான் நம்ம சோடா ஆஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது போரிக் ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ போரிக் ஆசிட் H3BO3 ப்ளஸ் சோடியம் கார்பனேட், இதை போட்டு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது, அதாவது சோடியம் கார்பனேட் சோடா ஆஷை போரிக் ஆசிட் கூட ஹீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு Na2B4O7. ஸோ இதுக்கு பேர் என்னது? போரெக்ஸ் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிக்யூல் கிடைக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணோன்னா இங்கே போரான் 4 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 4 போடுறோம். Na2 இங்கே சேமாக இருக்குது, கார்பன் சேமாக இருக்குது. ஸோ இப்போ ஹைட்ரஜன் பார்த்தோன்னா இங்கே 4 × 3 12. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 தான் இருக்குது. ஸோ 6 போட்டோன்னா பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரிக் ஆசிட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட் பார்க்க போகிறோம். ஸோ போரிக் ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் அ 2-dimensional லேயர்டு ஸ்ட்ரக்சர். 2-dimensional லேயர்டு ஸ்ட்ரக்சர். இதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது போரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து BO3 3-. ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம போரிக் ஆசிட் ஃபார்முலா எழுதணும்னா H3BO3 இது டிசோசியேட் ஆகும் பொழுது இதுலேருந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? 3H + BO3 3-. ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் இட் ஹாஸ் BO3 3- யூனிட்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தோன்னா ஒரு போரிக் ஆசிட் இன்னொரு போரிக் ஆசிட் கூட எப்படி வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா they are connected together by ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு 2-dimensional லேயர்டு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக அந்த இடத்துல 4 போரிக் ஆசிட் இருக்கு. ஸோ இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் 1, க்ரீன் 1, ஆரஞ்சு 1, பிங்க் 1. ஸோ 4 போரிக் ஆசிட் போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் எத்தனை இருக்க போது? 4 3s are 12 ஹைட்ரஜன்ஸ் இருக்கணும். போரான் வந்து 4 இருக்கணும். ஆக்சிஜனும் 12 இருக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா 2 விதமான லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒன்று வந்து டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கோம், இன்னொன்று வந்து போல்டு லைன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த போல்டு லைன் அப்படின்றது இந்த போரிக் ஆசிட் இருக்கக்கூடிய பாண்டிங், அதாவது போரான் இப்படி இந்த மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கும், அதாவது இந்த போரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டை நம்ம போல்டா போட்டிருக்கோம். இந்த ஆக்சிஜன் பக்கத்துல இருக்கக்கூடிய போரிக் ஆசிட் கூட ஹைட்ரஜன் பாண்ட் மூலமா கனெக்டா இருந்துச்சுன்னா அந்த
பாண்டிங்கை நம்ம எப்படி போடுவோம்னா டாட்டட் லைன்ஸில் போடுவோம். ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ இந்த போரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோன்னா இது இதனுடைய ஆக்சுவல் பாண்ட், இது இதனுடைய ஆக்சுவல் பாண்ட், இது இதனுடைய ஆக்சுவல் பாண்ட். ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் எங்கே வருது, இந்த ஆக்சிஜன் இந்த போரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் இந்த போரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் இந்த போரான்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் இது. ஸோ இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா டாட்டட் லைன்ஸ் எல்லாமே ஹைட்ரஜன் பாண்டிங்கை இண்டிகேட் பண்ணுது. போல்டு லைன்ஸ் அதாவது ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய போல்டு லைன்ஸ் வந்து ஆக்சுவல் பாண்டிங் இந்த போரிக் ஆசிட். சரிதானே? ஸோ நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் 12 ஹைட்ரஜன், 4 போரான், 12 ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இவ்வளோதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் பார்த்தோம்னா அதாவது லாஸ்ட் டாபிக் ஆஃப் போரிக் ஆசிட்ல என்னன்னு பார்த்தோம்னா யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். ஸோ எதுக்கெல்லாம் வந்து நம்ம போரிக் ஆசிடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் பாட்ரி, கிளாஸ், எனாமல்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ். ஸோ எனாமல்ஸ் அதாவது மேலே கிளாசி கோட்டிங்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் எனாமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது பிக்மெண்ட்ஸ், பாட்ரி, கிளாஸஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல போரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டிசெப்டிக், மெடிசினல் ஃபீல்ட்லையும் இதை நம்ம யூஸ் பண்றோம். ஐ லோஷனா இதை வந்து யூஸ் பண்றோம். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், ஃபுட் வீணாகாம இருக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். போரிக் ஆசிட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்.